இந்த எபிசோடில் நாம சுராஜ் இயக்கத்தில் 2022 வெளியான நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் கடத்தல்காரர்களாக ஆனந்தராஜும் வடிவேலும் வர்றாங்க. இதில் ஆனந்தராஜ் பெண்களை கடத்துறாரு, வடிவேலு பணத்திற்காக விலை உயர்ந்த நாய்களை கடத்துறாரு. அப்போது எதிர்பார்த்த விதமாக ஆனந்தராஜின் நாயை வடிவேலு கடத்திடுறாரு. இதை அறிந்த ஆனந்தராஜ் வடிவேலை மிரட்டுறாரு. இது ஒருவரும் இருக்க, மறுபுறம் வடிவேல் தங்கள் குடும்பத்தில் ஒரு நாய் இருந்ததாகவும் அந்த நாயின் மூலம் தங்கள் குடும்பம் வளர்ச்சி அடைந்ததையும் ஒரு கட்டத்தில் அந்த நாய் தொலைந்து விட்டதையும் தன் பாட்டி மூலம் தெரிந்து கொண்டு அதை மீட்கும் முயற்சியில் இறங்குறாரு. இறுதியில் ரவுடியான ஆனந்தராஜின் சிக்கலிலிருந்து வடிவேல் தப்பித்தாரா, தன்னுடைய தொலைந்து போன நாயை மீட்டாரா என்பதே இந்த படத்தோட மீதி கதை. நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஹீரோவாக என்ட்ரி கொடுத்திருக்கும் வடிவேலு தன் வழக்கமான காமெடி கவுண்டர்களாலும் உடல் மொழியாலும் படம் முழுவதும் திகட்ட சிரிப்பை வாரி வழங்கியிருக்கிறான்னு சொல்லலாம். தன் நடிப்பாலும் வசனங்களாலும் தான் ஒரு காமெடி கலைஞர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் வடிவேலு. ஆனந்தராஜ், முனிஷ்காந்த், சிவாங்கி, சிவானி நாராயணன், ரெடின் கிங்ஸி என அனைத்து கதாபாத்திரங்களும் சிறப்பான நடிப்பு கொடுத்து கதையை போரடிக்காமல் கொண்டு செல்ல உதவி இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் பின்னணி இசை படத்தை மேலும் ஜாலியாக நகர்த்திருக்கு. பாடல்கள் அனைத்தும் ரசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். விக்னேஷ் வாசு ஒளிப்பதிவில் காட்சிகள் அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. நாய்களை கடத்தி பணக்காரனாக நினைக்கும் நாயகன் என்ற ஒரு சாதாரண கதையை மையமாக வைத்து திரைக்கதை முழுவதும் காமெடி பட்டாசுகளை தெரிக்க விட்டிருக்கிறாரு இயக்குனர் சுராஜ். வடிவேலின் திறமைகளை கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கிறாரு. முதல் பகுதியில் சற்று தொய்வு ஏற்படுத்தினாலும் இரண்டாம் பகுதி ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.